ஹாய்ப்பா! தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. பாப்பாவோட பர்த்டேக்காக கோயம்புத்தூர் போக வேண்டியது இருந்தது. ஸோ இது 2 நாள் வீடியோவா நான் சேர்த்து ஒரே நாள் போட்டிருக்கேன். ஃப்ரைடே, சாட்டர்டே 2 நாளு. சாட்டர்டே பாப்பாவோட பர்த்டே. ஸோ நாங்க ஃப்ரைடேவே கிளம்பிட்டோம். அங்கே ஸ்டே பண்ணிட்டு பாப்பா கூட ஒரு நாள் இருந்துட்டு, ஆ சாட்டர்டே பர்த்டேவோட இதெல்லாம் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துட்டு, அப்படியே அன்னைக்கு கிளம்பியாச்சு. ஸோ அன்னைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஓகே மக்களே. ரொம்ப பொறுப்பாக மாறிய தருணம்னு சொல்லலாம். ஏன்னா, எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் இந்த மாரிலாம் அயர்ன் பண்ணியெல்லாம் குடுப்பாரு. நான் வேலை பார்த்துட்டுருப்பேன். இந்த வட்டம் அவர் வரல. அதுக்கு பதிலா அம்மாவ நான் கூட கூட்டிட்டு போயிருந்தேன். ஓகே. பாப்பா வந்து எனக்கு ரவா லட்டு வேணும்னு சொல்ட்டாங்க. ஸோ, அவங்க பாட்டி வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா ரவா லட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ரவா லட்டு நல்லாவே வந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு தடவ ரவா லட்டு பண்ணி நான் போட்டிருந்தேன். சாரி ரவா லட்டு. இல்லை ரவா. ரொம்பவே சூப்பரா இந்த வட்டம் வந்துருந்துச்சு. ஏன்னா, இந்த வட்டம் இன்னி கொஞ்சம் மெத்தட் அம்மா மாத்துனாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பால் ஊத்தி கிண்டுறதுனால கெட்டு போகுமா? அப்படின்ற மாரி இருந்துச்சா, கண்டிப்பா கெட்டு போகும். மிஞ்சி போனா ஒரு 1 ஆர் 2 டேஸ். நாங்களும் நெறையாவும் பண்ணல. சும்மா ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்து பண்ணியாச்சு. ரவா லட்டு பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸ்வீட்னாலே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ரவா லட்டு வந்து ரொம்ப இஷ்டம். சரி பிறந்த நாளைக்கு பிள்ளை கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி ரொம்ப மெனக்கட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அத அழகா வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோதான் நம்ம வேலை. ஆனா காலையில என் வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சு. மத்தியானம் வந்து வெளியில எங்கேயும் சாப்பிட முடியாது. ஏன்னா பஸ் வந்து நாங்க டைரக்ட் பஸ் ஏறுறதுனால, முன்ன பின்ன இருந்தா லேட் ஆயிரும். அவங்க டாடியும் கூட வரல. அதனால செஞ்சுட்டு போயிருவோம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு அ தேங்காய் பால் பிரியாணி. தேங்காய் பால் பிரியாணிக்கு தேங்காய் பால் தாங்க. வேற ஒண்ணும்லாம் அதில சேர்க்கலங்க. ஏன்னா ட்ராவல் அப்ப ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் மஷ்ரூம் இருந்துச்சு. அத அப்படியே சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஓகே. பேக் பண்ணி வச்சாச்சு மத்தியானத்துக்கு ஒரு வழியா. நான் காலைலேருந்து நல்ல வேலைங்க. ஓகே. இப்ப பேக்கிங்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பியாச்சு. நம்ம கேஸ்பரோட மைண்ட் வாய்ஸ் பாருங்க. இந்த அளவுக்கு பிள்ளை ரொம்ப ட்ரை பண்றேன். ஏய் கதவ திறந்து வந்துரலான்னு சொல்லிட்டு. டாட்டா பை பை சொல்லிட்டு விட்டுட்டு வேடமனே போயாச்சு. ஒழிக்கிறே ரொம்ப முயற்சி பண்ணா. ஓகே. பாய்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்மள விட்டுட்டு காலியாகி கிளம்புறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்பயும் முயற்சி பண்ணி வெளியில வந்துருவான். ஓகேப்பா. எங்க அம்மா விடாம உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. பஸ்ல அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு இடத்துல நிப்பாட்டுனாங்க. ரெஸ்ட் ரூம் போறதுனா போங்க அப்படின்ற மாரி. நான் இங்க இந்த கீரை பார்த்தேங்க. அ எவ்ளோ இதா இருந்துச்சுன்னு தெரியுங்களா? பச்சை பசேல்னு அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் பழனியில கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி இருந்தாங்க. ஒரு 10, 1/4 மணி நேரம் இருக்கும். அங்கேயே சாப்பிட்டாச்சு. அப்புறம் பாப்பாவோட ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. அந்த ஹாஸ்டல்ல நடுவுல இந்த மாரி வச்சிருப்பாங்க. நாங்க சேர்த்து விடும்போது குட்டி குட்டியா இருந்துச்சு. சில செடிகள் வைக்காம இருந்தாங்க. ஆனா இப்ப போம்போது அவ்ளோ அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அங்கங்க ரோஸ் செடி ரொம்ப நல்ல ஐடியா பண்ணியிருந்தாங்க. அ எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. இது எல்லாருக்குமே பிடிக்கும் தான். ஏன்னா, இந்த அளவுக்கு கிரியேட்டிவா யாருக்குமே டக்குன்னு யோசனை வராது. பட் அவங்க அவ்ளோ ஐடியா பண்ணி, ஆ அந்த வராண்டா அந்த என்ன சொல்றது? போர்டிகோல இவ்ளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கலர் ஒண்ணொண்ணு அவ்ளோ வைப்ரன்ட்டா இருந்துச்சுங்க. அ உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முடிக்கவுமே அப்படியே பாப்பா வந்துட்டாங்க. நாங்க கீழ தான் இருந்தோம். என் பிள்ளை வந்துருச்சு. என் பிள்ளைய பார்க்கும்போது அப்படி ஆயிப்போச்சு. கண்ல தண்ணி வந்துருச்சு. ஓகே. அப்புறம் அவள கூட்டிட்டு அப்படியே நாங்க ரூம் போட்டிருந்தோம். அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்கு. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. அ ரூம் பார்க்க பெருசா இருந்துச்சு. பட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல எங்களுக்கு கிடைச்சது. ஓகே. ஏன்னா நான் சீசன்றதுனால எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பெட்டராவே இருந்துச்சு. ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருந்துச்சு. போதும் ஒரு ராத்திரிக்கு தங்கி இருந்துச்சுட்டு காலையில கிளம்பிருவோம். இது சாட்டர்டே மார்னிங் பாப்பாவுக்கு பர்த்டே. ஓகே. காலையில அவங்களுக்கு புடிச்ச உளுந்த வடை, டீ, காஃபி அதோட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. இது ரெகுலரா நாங்க வர கடை. ஆ இந்த ஏரியால தான் நாங்க ரூம்ல தங்குவோம். அங்கே ஒரு குட்டி டாக் அவ்ளோ கியூட்டா விளையாண்டுட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப இதெல்லாம் எடுத்து போட்டேன்னா டைம் ரொம்ப ஓவர் ஆயிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளா ஷார்ட்டா முடிச்சாச்சு. அப்புறம் காலையில ரெகுலரா எப்பயுமே நாங்க இந்த கோயிலுக்கு போவோம். இது எனக்கு ரொம்ப
ஒரு பர்சனலான கோயில் சொல்லலாம். பாப்பாவோட சர்டிஃபிகேட்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த கோயில்ல தான் கும்பிட்டுட்டு நாங்க காலேஜே ஜாயின் பண்ணோம். அதனால அங்கேயே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு பாப்பா பேர்ல ஒரு அர்ச்சனையும் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கேயே ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பாப்பா ஒரு தோசை சைக்கோ. எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் அந்த தோசையில் தான் அவங்களோட நாளே ஆரம்பிக்கும். அன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்களுக்கு நெய் ரோஸ்ட்டு வாங்கி கொடுத்து காலையிலே அவங்கள சந்தோஷப்படுத்தி குசிப்படுத்தியாச்சு. இதை முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு நல்ல வசூல் வேட்டை, நிறைய காசு அவங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வேணுங்கிற மாதிரி காலேஜுக்கு ரெகுலராக போடுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு சொல்லிவிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ப்ரூக்ஃபீல்டு தான் நாங்கள் போயிருக்கோம். இது ஃபன் மாலு. ஃபஸ்ட் டைம் வந்தாச்சு. அங்கே ஒரு மினியேச்சர் ஐஃபில் டவர் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப அது நான் வந்து மினியேச்சர் ஐஃபில் டவரையே அங்கே தாங்க பார்த்தேன். ஐஃபில் டவர் வந்து இந்த சின்னதாக குட்டியாக ஒரு இன்ச்சுக்கு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி பார்த்தது தான். நம்மளுக்கு இதெல்லாம் புதுசுங்க. அதனால் நின்று ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருந்தோம். சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை பார்த்தாங்க, நம்ம அவங்கள பார்க்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இப்போலாம். எதுவுமே சட்டம் பண்ணிக்கிறது இல்லை. நமக்கு தேவை ஒரு கண்டென்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான். அப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாலு. ப்ரூக்ஃபீல்டு அளவுக்கு இல்லைனாலும் நல்லாவே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப கம்மி, வெரைட்டிஸ் எல்லாம் இல்லை சாப்பிட்றதுக்கு. கீழேலாம் குட்டி குட்டி கார் வச்சு போய்கிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் போகணுன்னு ஆசை, காசு ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. பொங்கலான்னு வந்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் சாய்ஸஸ் எல்லாம் அவங்க பாட்டிக்கிட்ட வச்சு தான் கேட்பாங்க. என்னை கூட செகண்டரி தான். ஏன்னா அவங்க பாட்டினா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். ஓகேங்க, சரி நம்மளுக்கு எதாவது தேருமான்னு பார்த்தா அங்கெல்லாம் நமக்கு எடுக்க முடியாதுங்க. நிறையா வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை. பட் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பொருள் வாங்கினேன். நம்ம அந்த மஞ்சள் பால் போட்டு குடிப்போம்லங்க, அதுக்கு வீட்டில் மிக்சியில் அடித்து நார்மலாக சலிக்கிறதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணையாக வரும். இங்கே பட்டுக்கண் சலடை வந்து கிடச்சிச்சு. அது வந்து நல்ல டீலில் வேறு கொடுத்துருந்தாங்க. 250 ரூபா. சரி 250 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம்னு நினைக்கும் போதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 125 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அடா கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் என்னடா கரடி மூஞ்சனுக்கு ஒரு ஆனந்தன்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. அந்த இதையும் வாங்கிட்டு அப்படியே அந்த ஷாப்பிங் முடிச்சாச்சு. இங்கே வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாங்க, நம்ம ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தினாதாங்க மாலுக்குள்ளெல்லாம் போகணும். அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. என் பாப்பா வேறு அப்படியே சந்திரமுகியாக மாறின தருணம்ன மாதிரி அம்மா அம்மா ஓன்னு இருந்தாங்க. போதும் பாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. இந்த மோமோஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு. சரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு குட்டி ட்ரெயின் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இதிலெல்லாம் போகணும் தாங்க ஆசை. கொஞ்சம் அசிங்கம்தான். ரேட்டு வேறு காசு வேறு கேட்குறாங்களா, போகலான்னு. அப்புறம் ஹாஸ்டல் பாப்பாவுக்குன்னு ரிட்டர்ன் விடும்போது அங்கே செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ஹாஸ்டலில் இது ஒன்று எல்லா பிள்ளைங்களுக்கும் பர்த்டே டேட்டுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால லீவு. ஆட்டோமேட்டிக்காக செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை இருக்கவும் விட மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க செலிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம கூட இருந்தால் சங்கடமாக இருக்கும். ஆக்சுவலி டைமும் எங்களுக்கு ஆயிடுச்சு, பஸ் ஏறணும். அந்த இடமே நல்லா வைப் ஆயிடுச்சுங்க. இந்த டிஜேலாம் போட்டிருந்தாங்க. சாரி டிஜேன்னு சொல்கிறேன், அவங்க சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிவிட்டு, இது வந்து நாங்கள் கிளம்பும்போது இவ்வளோ தான் லைட்டிங் இருந்துச்சு. எண்டில் ஆட் பண்ணுறேன். நல்லாவே அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த எல்லாமேவும். நாங்கள் அது பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான். மனசு கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஓகே, பிள்ளைங்க படிச்சுத்தானே ஆகணும், நம்மளும் மனசை திடப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு. பாருங்கள், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இது வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. புதுசாக கட்டியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த க்ளீனிங் பர்சனை அவங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை ஓயாமல் கூட்டிகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ க்ளீனிங்காக வச்சுருந்தாங்க. நம்மளும் அந்த பொறுப்பை எடுத்துக்கணுங்க. டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. கரெக்டாக நம்ம அந்த டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டு நம்ம கடமையும் கொஞ்சம் பண்ணணும். ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.